எனவே த டெம்பரரி சில்ட்ரன் ஆஃப் காட் அப்படின்னா என்னன்னா, நம்ம இன்னும் தத்தெடுக்கப்படாத நிலையில் தான் இருக்கிறோம். ஃபில்லியல் தத்தெடுப்பு. இப்போ நாமெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் தான். ஆனால் எப்படிப்பட்ட பிள்ளைகள் என்றால், மனித நிலையில் அவருடைய பிள்ளைகள். அது எல்லாருமே, நாட் ஓன்லி கேத்தலிக்ஸ், எல்லா உலகத்தில் பிறந்திருக்க எல்லோருமே கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளால் படைக்கப்பட்டு இங்கே அனுப்பப்படும் பிள்ளைகள் அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகள் தான். சாத்தான் யாரையும் படைக்கிறது இல்லை, வேறு யாரும் படைக்கிறதும் இல்லை. கடவுள் ஒருவர் தான் இந்த ஆன்மாவை படைக்கிறார். அதனால் அந்த விதத்தில் நாம் எல்லாம் சில்ட்ரன் ஆஃப் காட் நவ், பட் ஆஸ் ஹியூமன்ஸ். ஆனால் ஃபில்லியல் தத்தெடுப்பு கிடைத்துட்டால், நிரந்தர பிள்ளையாக மாறிவிட்டால் நாம் எல்லாம் என்ன ஆகிறோம்? கடவுள் நிலையில் அவருடைய பிள்ளையாக மாறிவிடுகிறோம். நிரந்தரம், அதுதான் நிரந்தரம், அழிவில்லாது, முடிவில்லா வாழ்வு, நிலை வாழ்வு, அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த நிலையில் நாம் கடவுளுடைய பிள்ளையாக இருப்பது தான் நிரந்தர நிலை அப்படின்னு வச்சுங்க. அதனால் நான் வாசிக்கிறேன், இந்த கருத்தோடு பாருங்கள், உங்களுக்கு புரிந்துவிடும். We are all temporary children of God, belonging to the perishable flesh. After experiencing this life of perishable flesh, if anyone desires to live eternally as immortal child of God, அதான் permanent child of God, immortal, அழிவில்லாத கடவுளின் பிள்ளை, அதுபோன்று யாராவது வாழ வேண்டும் என்றால், இங்கே வந்து பெரிஷபிள் ஃப்ளஷில், இந்த அழிவுக்குரிய இந்த ஊன் உடல் வாழ்வில் நாம் வாழ்வு என்றால் என்ன என்பதை அனுபவிக்கிறோம், அனுபவித்து பார்க்கிறோம். சுவையானதாக இருக்கிறதா, நமக்கு பிடித்தமானதாக இருக்கிறதா என்றெல்லாம் பார்க்கிறோம். அதை சீராக்கு 15 14 17 வரையில் வாசித்தீர்கள் என்றால் அது தெளிவாக சொல்லுகிறார். நமக்கு அந்த விருப்புரிமையை தருகிறார். அதுக்கு நமக்கு முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டது. நேற்று முந்தா நாளில் தான் அந்த வசனம் வந்துச்சு, அதனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், வாசகம் வந்தது. நமக்கு முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டது, அதில் எது நமக்கு விருப்பமானதோ அதை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்ற அந்த உரிமையை நமக்கு தந்திருக்கிறார். அப்படி தருவதற்கு நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அல்லவா? தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் நாம் அதை முதலில் சுவைத்து பார்க்க வேண்டும். இந்த இனிப்பு பிடித்திருக்கிறதா, அந்த இனிப்பு பிடித்திருக்கிறதா என்று நாம் முடிவெடுக்க வேண்டும் என்றால், அந்த இனிப்பை, அந்த வகை இனிப்பை, அதாவது 2 வகையும் நாம் சுவைத்து பார்த்திருக்க வேண்டும். சுவைத்து பார்த்த பின் தான் இது எனக்கு பிடித்திருக்கிறது என்று நாம் ஒரு முடிவு எடுக்க முடியும். அதுபோன்று தான் இவ்வுலகத்தில் நமக்கெல்லாம் ஒரு முன் சுவை தருகிறார். அங்கே நாம் அனுபவிக்க இருக்கும் அந்த நிலையான வாழ்வில் நமக்கு மனதிற்கேற்ற நிம்மதி, நிறைவு கிடைக்குமா என்று நாம் முடிவெடுக்க வேண்டுமென்றால் நாம் ஒரு வாழ்வை சுவைத்து பார்த்திருக்க வேண்டும். எனவே அந்த ஒரு வாழ்வை இங்கே தருகிறார். சின்னதா மாடல், இதான்ப்பா தந்தைனா இப்படி, தாய்னா இப்படி, சகோதர சகோதரிகள்னா இப்படி. இந்த மாதிரி ஒரு குடும்பமாக இருந்தால் அதில் ஏகப்பட்ட கஷ்டங்கள் வரும், சிலுவைகள் வரும். அந்த சிலுவையை நீ தாங்கி கொண்டு இந்த குடும்பத்தை ஒரு பாக்கிய நிலையாக பார்க்கிறாயா, இந்த குடும்ப வாழ்வை அப்படின்னு கடவுள் நம்மிடம் கேட்கிறார், சிலுவைகள் தந்து. அப்போ நாம் அந்த சிலுவைகளை சுமந்தாலும், இல்லை ஆண்டவரே, என்னதான் கஷ்டம் வந்தாலும் எனக்கு இந்த வாழ்வு பிடித்திருக்கிறது, நான் நிலையாக வாழ விரும்புகிறேன் என்று ஒருவர் முடிவெடுத்து அவரிடம் சொன்னால்தான் அவர் தத்தெடுப்பார். இப்படி சொல்லாமல் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், ஐயோ இந்த வாழ்வா, அது ஒரு பிணி போன்ற நிலை, ஒரு நோய் போன்ற ஒரு நிலையில் வாழ்வது தான் வாழ்வு, அதனால் நாம் இனி வாழவே கூடாது, மறுபிறவியை எடுக்கக்கூடாது என்று ஒரு கோட்பாடு இருக்கிறது அல்லவா? அதுபோன்ற ஒரு கோட்பாடை நாம் கடவுளிடம் தெரியப்படுத்தினால் கடவுள் எப்படி நமக்கு அந்த வாழ்வை தருவார்? ஆனால் வாழ்வு என்று சாபம் என்று சொன்னால் அவர் ஒரு கிஃப்ட், ஒரு பெரும் பொக்கிஷம், அதை கிஃப்டாக இவனுக்கு கொடுப்போம் என்று முடிவெடுத்து எனக்கு நீட்டுகிறார். நான் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதை மதிப்பவனாக இருக்க வேண்டும்.